வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த பொண்ணுக்காக 4வது ட்ரெஸ் பார்க்கலாங்க. இன்னும் ஒன்று மட்டும் இருக்குது. இது 4வது ட்ரெஸ்ஸு. இது நெக் டிசைன் மட்டும் பார்க்கலாங்க. இது அழகான ஒரு அம்பர்லா டாப், பிளாக் கலரு, மல்டி கலர். இது பிளாக்குன்றதோட இது மல்டி கலருங்க. இப்போ வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சு, அதை தாண்டி 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கேன்வாஸோட உயரம் வந்து ஒரு 9 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. அகலம் வந்து ஒரு 6 இன்ச்சு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 4.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். உயரம் கீழே வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ கேன்வாஸ் மார்க் பண்ணிக்கலாம். நேராக கோடு போட்டுக்கலாம் 4 இன்ச்சுக்கு. உயரம் 4 இன்ச்சு, அகலமும் 4 இன்ச்சு. இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. சாதாரண போட் நெக் தான். இப்போ கீழ் உயரம் பார்க்கலாம். கீழே நான் 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதில் 1 இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றிட்டு இப்படி கோபுரமாக ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது நெக் லோவாக இருக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க உயரத்தை. அதாவது 3 இன்ச்சு, கீழே வந்து ஒரு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 இன்ச்சு அகலம் வச்சு சுற்றிலும் மார்க் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. குண்டூசி குத்திக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். குண்டூசி குத்திட்டு ஃபஸ்ட்டு வந்து நெக்கு கட் பண்ணிடலாம். இப்போ கீழே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது கேன்வாஸ் தனியாக வர வேணாம், அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல கொஞ்சோன்னு இருக்கட்டும். இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் நம்ம 1 இன்ச்சு விட்டு தான் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் ரொம்ப பொறுமையாக நல்லா சொல்லித்தரீங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்களால் முடிஞ்சால் அந்த பொண்ணுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா தம்பியோட நம்பர் தரேன். உங்களால் 10 ரூபா செய்ய முடிஞ்சால் கூட அந்த பொண்ணுக்காக செய்யுங்க. சந்தோஷமாக நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அது வந்து அந்த டாப்பில் வந்து எல்லோ கலர் இருக்குது. எல்லோ கலர் பேண்ட்டு போட்டுக்கிற மாதிரி இதை அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ சுற்றிலும் கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். என் பொண்ணுக்கு தைக்கிற மாதிரியே தான் ரொம்ப சூப்பராக தைச்சேன். அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன வீடியோ நம்ம கடைசியாக நாங்கள் கொடுத்த வீடியோ கூட போட முடியல. ஏன்னா வந்து பொண்ணு சங்கடப்படும். யூடியூப்பில் நம்மளை போட்டு காமிக்கிறாங்கன்னு யோசிப்பாங்க, ஏதாச்சும் நினைப்பாங்க அப்படின்றதுக்காகவே நாங்கள் போடலை. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். நம்ம மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டு விடுங்க. நல்லா கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. நல்லா அந்த கேன்வாஸ் ஒட்டி நகட்டி விடுங்க. கண்டிப்பாக கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சரியாக வரும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திண்டுக்கல் சமையல் பாருங்கள். சமையல் வீடியோ நிறைய அதில் போட்டிருக்கேன். ஈஸியாக சமைக்கிற மாதிரி நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். திண்டுக்கல் சமையல் நம்ம சேனல் தான் பாருங்கள். சப்போஸ் தெரியல அப்படின்னா டைப் பண்ணுங்கள் திண்டுக்கல் சமையல்னு, உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக சமைக்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான்வெஜ்ஜும் போட்டிருக்கேன், சைவமும் இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சுடிதார் பிடிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு சமையலும் பிடிச்சிருக்கான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் அதில். ஏன்னா தைக்கிறது மட்டும் நல்லா தைப்பேன்னு சொல்ல, சமைக்கிறதும் ரொம்ப சூப்பராக சமைப்பேங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் நான் தான் சமைப்பேன். எங்கள் வீட்டில் ஒரு 8-9 பேர் இருக்காங்க. என்னோடய சமையல் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். அதனால தான் நம்பி நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து நான் லைனிங் வச்சு எடுத்திருக்கேன். நெக்கு வந்து கட் பண்ணலை, மெயின் பீஸில் லைனிங்கும் கட் பண்ணலை. ஃபுல்லாக வந்து ஓடு தையல் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த கேன்வாஸ் எட்ஜிலேயே
தையல் போட்டு வரலாம். கரெக்டாக அதுலேயும் சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க, இதுலேயும் சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த மடிப்பும் அடையாளப்படுத்திட்டு கரெக்டாக வச்சு தையல் போட்டுட்டு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ அப்படியே கீழேயும் வந்துடலாம். சுற்றிலும் தையல் போட்டுருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நெக் டிசைனுங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு நாட்டு முன்னாடி கட்டி விட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு எடுத்து வச்சுங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சோண்டு மட்டும் கிளாத் விடுங்க, ரொம்ப விட வேணாம். ரொம்ப விட்டிங்கன்னா திருப்பி தைச்சி நம்ம தைக்க முடியாது. அதனால் லைட்டாக விட்டிங்கன்னா போதும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வந்து எல்லா பக்கமும் நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் திருப்பத்துக்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தையல் போட்டதை நம்ம லாஸ்ட்டில் பிரித்து விட்டுடலாம். இப்போ நல்லா திருப்பி விட்டு அந்த ஷார்ப்பாக நமக்கு வரணுன்றதுக்காக ஊசி வச்சு நல்லா வெளியில் எடுத்து விடுங்க. அந்த இடம் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். பெரிய ஊசி வச்சு மெதுவாக அப்படியே வெளியில் எடுத்து விடுங்க. ரெண்டு பக்கமும் நீட்டாக எடுத்து விட்டுடலாம். உங்களுக்கு ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னா திண்டுக்கல் டெய்லரில் ப்ளவுஸு அதுலேயுமே சுடிதார் எல்லாமே போட்டிருக்கேன் நான். இதில் மட்டும் சுடிதார் தனியாக வரும், அதில் ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே வரும். பாருங்கள், உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக, நம்ம எப்படி சுடிதாரை ஈஸியாக சொல்லித்தரணும் அதே மாதிரி ப்ளவுஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஜ்ஜிலே தையல் போட்டு எடுத்துக்குங்க. லைனிங் கிளாத்து வெளியில் தெரியக்கூடாது. ஏன்னா அது வெளியில் தெரிஞ்சுக்கு நல்லா இருக்காது. அதனால் வெளியில் தெரியாமல் நல்லா அது கரெக்டாக தள்ளி வச்சு எஜ்ஜிலே எல்லோ கலர் நூல் மாற்றிக்கோங்க. பிளாக் கலர் போட்டிங்கன்னா பிளாக் கலர் போட்டுற வேணாம். இது கலர் வந்து ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன். இது வந்து நல்ல ஒரு, இந்த கலர் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கலரே ஃபேட் ஆகாது. இந்த மெட்டீரியல் ரொம்ப ஒரு மாதிரி சைனிங் மெட்டீரியல் மாதிரி, நல்லா காட்டணும் அந்த மாதிரி மிஸ்டு தான் அது. ஆனால் நல்ல சைனிங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும். கரெக்டாக அந்த கார்னரில் நிப்பழி திருப்பணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக கிடைக்கும். ரெண்டாவது தையல் சைடில் போட்டுடலாம். எஜ்ஜிலே போட்டுவாங்க. சுருக்கம் இல்லாமல் அந்த கிளாத்தை வந்து நல்லா இழுத்துட்டு தையல் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சுருக்கம் விழுகாது. இப்போ சுற்றிலும் தையல் போடலாம். இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு அந்த ஓடு தையல் எல்லாத்தையும் நம்ம பிரித்துடலாம். இந்த மாதிரி பிரித்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் பேண்ட்டு போடலாம், எல்லோ கலர் போடலாம்,
இதில் வர ரெட் காம்பினேஷன் போடலாம், அது பிளாக் கலர் ஃபேண்ட்டு போட்டு அந்த மாதிரி போடலாம். நம்மளோட விருப்பம் தான். இப்போ நீட்டாக நம்ம சூப்பராக நெக் டிசைன் முடிஞ்சுங்க. இதுக்கு இன்னொரு நெக் டிசைன் நம்ம மேலே ஒரு டிசைன் ஒன்று பண்ண போகிறோம். இப்போ கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இது ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. 1.25 இன்ச் இது அடித்து திருப்பிடலாம். இதுக்கு ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சோண்டு இருந்தால் போதும். அடித்து திருப்பிடுங்க. ஒரே அளவாக இருக்கணும், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி எடுத்துடலாம். இப்போ இதை முறுக்கிடலாம். இது நாட்டுக்கு உங்களால் எவ்வளோ டைட்டாக முறுக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக முறுக்குங்க. இது அதோட கொஞ்சம் அகலமாக வச்சு நான் தைச்சி எடுத்துருக்கேன். இது ஒரு 1/4 இன்ச் அகலம் வரும். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ மேலே கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு இதை அந்த நாட்டு உள்ளே கொடுத்து நம்ம அந்த தையல் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த கழுத்து ஓரத்தில் அந்த தையல்லையே போட்டு வாங்க. கொஞ்சம் தள்ளி ரொம்ப கேப்பு வேணாம், கொஞ்சம் தள்ளி அப்படியே கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி அப்படியே கொடுத்துட்டு வந்துடலாம். ஒரு பக்கத்துக்கு ஒரு 9 அந்த மாதிரி வந்துடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம முடிச்சுட்டு கோர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது அப்படியே நம்ம உள்ளே கொடுத்து தைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான் இது. அந்த தையல் போட்டிருக்கோம், அது அடியில் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே தையல் பகுதி வரக்கூடாது. நாட்டு இதுக்கு ரொம்ப நீளம் தேவையில்லை, 1/2 மீட்டருக்கு கம்மியாக இருந்தால் போதும். இந்த இடத்துல மட்டும் பிசுறு வெளியில் தரையாமல் நல்லா உள்ளே தள்ளி வச்சு தைச்சி விடுங்க. இப்போ நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி எடுத்துடலாம். இப்போ சேம் இந்த பக்கமும் நம்ம கொடுத்துடலாம். 2 பக்கமும் கொடுத்துட்டு உள்ளே தள்ளி அந்த நாட்டை நல்லா தைச்சி விட்ருங்க. இப்போ நல்லா தைச்சி விட்றலாம். நூலெல்லாம் ஒட்டை அப்பைக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கைக்கு நீளமாக ஒரு கேன்வாஸை கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1.25 இன்ச் அகலம் உள்ள பீஸ் இது. இப்போ 2 பக்கமும் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு சென்டரில் கேன்வாஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பக்கம் ஓடு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது எல்போ வரைக்கும் கை வருங்க. கேன்வாஸ் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கேன்வாஸ் கீழே கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அதை வச்சு தைச்சி மேலே பக்கத்தில் திருப்பிடலாம். உள் பக்கம் கொடுத்து வெளிப்பக்கம் அப்படியே திருப்பி விட்டுடலாம்.
எனக்கு டைம் இல்லைங்க, இல்லைன்னா கைக்கு ஏதாவது டிசைன் பண்ணியிருக்கலாம். ரொம்ப உடம்புக்கு முடியல இந்த ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு. ஒரு நாள் முன்னாடி எனக்கு 4 நாள் சேர்ந்தாப்படி உடம்பு முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். இல்லைன்னா வந்து கொஞ்சம் டைம் இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் அழகாக டிசைன் பண்ணியிருக்கலாம் தான். எனக்கு கொஞ்சம் 42 வயசுக்கு மேலே ஆனதுனால கொஞ்சம் பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குது. அதனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. இல்லைன்னா இந்த 4-5 ட்ரெஸ்ஸுமே வந்து இன்னும் கொஞ்சம் டிசைனாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கலாம். என்னால் பண்ண முடியல, ரொம்ப உடம்பு முடியாதனால. இப்போ மேலேயும் ஒரு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு ஓடு தையல் எடுத்து விட்ருங்க. ஓடு தையலை இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுடலாம். பிரித்து விட்டாவே உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக லுக்காக இருக்கும். இப்போ 2ஆக மடித்து கை வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. கையை ஜாயின் பண்ணிடலாம். நம்ம ரெடிமேட் ட்ரெஸ் கை ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சு கரெக்டாக அடையாளப்படுத்திட்டு ஒரு 1/4 இன்ச்சு தையல் உள்ளே போகிற மாதிரி அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. ஃபுல்லாக தையல் போட்டுடலாம். போட்டுட்டு கண்டிப்பாக 2ஆவது தையல் அமுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ இந்த உள்பக்கம் வந்து நல்லா இந்த பிசுறு தெரியும். நம்ம வந்து 2ஆவது தையல் அமுக்கு தையல் போட முடியாது, போட்டால் வந்து கழுத்தில் வந்து அசிங்கமாக இருக்கும். அதனால் உள்பக்கமாக நம்ம அப்படியே ஹெம்மிங் பண்ணி விட்றலாம். எல்லா அந்த நாட்டுக்கும் அந்த பீஸ் கொடுத்து நல்லா ஒரு 2-3 பக்கம் நல்லா ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம். அது வெளியில் வந்து திருப்பி வராத அளவுக்கு நல்லா ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ எல்லோ கலர் எடுத்திருக்கேன், எனக்கு நாட்டு டிசைன் பண்ணிடலாம். நார்மல் நாட்டு தான் டிசைன் பண்ணலாம், டைம் இல்லை எனக்கு, அதனால நார்மலாக தான் பண்ணுறேன். ஒரு 3 பீஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். கீழே எல்லோ, அதுக்கு மேலே பிளாக்கு, அதுக்கு மேலே எல்லோ, அந்த மாதிரி கொடுத்துடலாம். அதுக்கு நம்ம மற்ற பக்கம் பேக் சைடு அந்த மாதிரி சைடில் கொடுக்குற மாதிரி ரொம்ப பெருசாக வேணாம், கொஞ்சம் சின்னதாகவே கொடுத்துக்கலாம். ஏன்னா முன்னாடின்றதுனால கொஞ்சம் சின்னதாகவே கொடுத்துருங்க. கட் பண்ணி திருப்பிடலாம். இதுக்கு முன்னாடி 3 ட்ரெஸ் போட்டிருக்கேங்க, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எது, நான் 5 ட்ரெஸ்ஸில் எது பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதையும் தைச்சி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி விட்டு திருப்பி எடுத்துருங்க. இப்போ சூப்பராக முடிச்சிட்டோம். கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக காமிக்கிறது வந்து நான் அந்த பொண்ணு கொரியர் பண்ணுறது காமிச்சிருப்பேன், அதில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ட்ரெஸ்ஸை காமிச்சிருப்பேன். பார்க்கலைன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்கறதுக்கு நன்றி.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துட்டு நான் அப்படியே வந்து பொண்ணு கொரியர் அமுச்சு விட்டுட்டேன். அதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. இப்போ மடித்து பேக் பண்ணிடலாம்.